மகாராஷ்டிராவில் எதிர்வரும் உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நாக்பூரில் செய்தியாளர் சந்தித்த அந்த கட்சியின் எம்பி சஞ்சய் ராவத், இந்தியா கூட்டணி மற்றும் மகா விகாஸ் அகாடி கூட்டணிகள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கானவை என்று கூறினார். கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் போது தனிப்பட்ட கட்சிகளின் தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்றும் அது கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் தெரிவித்தார். எனவே உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக கூறினார். மக்களவை தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை கூட கூட்டவில்லை என்றும் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் செயற்கை மணல் பரப்பில் கடல் நீர் புகுந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தலைமைச் செயலகம் முதல் பழைய துறைமுகம் வரை செயற்கை மணல் பரப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக கடல் சீற்றம் காணப்பட்ட நிலையில் இந்த செயற்கை மணல் பரப்பு முழுவதும் கடல் நீரால் மூழ்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாட முடியாமல் போனது. இருப்பினும் அவர்கள் பாதுகாப்பாக பாறைகள் மீது அமர்ந்து கடற்கரை அழகை ரசித்தனர். தொப்புள் கொடி உறவுகளை சங்கமிக்க செய்யும் நிகழ்ச்சிதான் அயலக தமிழர் தின விழா என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர், வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு வேர்களை தேடி திட்டம் மூலம் தமிழ் கலாச்சாரம் கற்றுத்தரப்படுகிறது என்றார். வேர்களை தேடி இந்த மாணவ செல்வங்களாம் வந்தாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 38 பேர் வந்தாங்க. அந்த 38 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் எழுக்கூடும் 200 பேர், ஆண்டுக்கு 200 பேர் நம்ம அந்த பிள்ளைகளை கூட்டு வந்து நம்முடைய சேர சோழ பாண்டியன் அதுபடி பல்லவர்களுடைய அவர் ஆண்ட காலத்தில் அவங்க விட்டு சென்ற நம்முடைய அடையாளம் என்னென்ன அடையாளம், உதாரணத்துக்கு சொன்னால் ராஜராஜ சோழன் விட்டு போன பெரிய கோயில், அந்த பெரிய கோயில் இருக்கக்கூடிய கோட்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை, அதே மாதிரி செஞ்சி கோட்டை, அதே மாதிரி இருக்கக்கூடிய பல்லவர்களுடைய சிற்பங்கள், நம்ம கன்னியாகுமரியில் உள்ள அந்த வள்ளுவர் சிலை, இது போன்றவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கல்ச்சர்ஸ், நம்முடைய தமிழுடைய கலாச்சாரத்தை அந்த பிள்ளைகளை தெரியும். ஏன்னா அவங்க வந்து தகப்பனார்லாம் போய் செட்டில் ஆகிட்டவங்க எல்லாமே உலகம் முழுவதும் பல நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டவங்களுக்கு ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் தமிழே தெரியல. அந்த பிள்ளைகளை இங்கே வர வச்சு நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கடுத்தரணும். நமக்குள்ள தமிழுடைய பெருமையை நமக்கு போகிற இனத்தில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தொப்புள் குடியவர்கள் ஒன்றுமா இணைக்கின்ற சங்கம நிகழ்ச்சியாகத்தான் இந்த அயலர் தினம்.